ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து நியூ இயர் அன்றைக்கி எடுத்திருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய கோலம்லாம் தெரியாதுங்க. சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன். ஆக்சுவலி வந்து நிறைய ஷார்ட்ஸ்லலாம் இருக்கிறத பார்த்து போடுவேன். ஸோ சிம்பிளான ஒரு அழகான கோலம் தான். எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ காலையிலே வந்துட்டு டெரஸ்க்கு வந்துட்டேங்க. ஏன்னா வந்துட்டு 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு வந்துட்டு தான் வந்து படுத்திருக்காங்க போல இருக்குது. நான் வந்து எல்லாருக்குமே விஷ் பண்ணி முடித்த உடனே தூங்கியிருக்கேன். எனக்கே தெரியல, அம்மாலாம் விஷ் பண்ணது வந்து நான் ஆன்சரே பண்ணலை. ஸோ இவருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. டெரஸ்க்கு எதுக்கு வந்தேன்னா வந்து எப்படி இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு டெரஸ்க்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ பனி பெய்யுதுங்க. நல்லா மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எங்கள் ஏரியா, அதாவது மாதவரம் சைடு வந்து எப்போவுமே வந்து கூலிங்காக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல வந்து வெதர் இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து லேக் தெரியுதா உங்களுக்கு பக்கத்தில். ஸோ அந்த இடத்த வந்து பார்க்கும்போது அந்த மிஸ்ட்டும் அந்த லேக்கும் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஏரியா தாங்க இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலையும் வீடு தான் இருக்குது. ஸோ காலையில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாதுங்க. ஏன்னா வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதனால் சரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு டெரஸில் வந்துட்டு செடியெலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எப்போ க்ளீன் பண்ணலாம், எந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்டு வந்து கார்பெட்லாம் வந்து அலசி போட்டிருந்தேன். அதுவுமே வந்து ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ 2 நாள் கார்பெட் காஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கிங் என்னென்னா ஆர்த்திக்கு வந்துட்டு கொரியர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த வருஷ பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அவங்க வந்து கேரளா சாரீ தீமில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட வந்துட்டு கேரளா சாரீ இல்லை. ஸோ அதனால் அவளுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி நான் வந்துட்டு அனுப்ப போகிறேன். ஆக்சுவலி பேக்கிங்க்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், நான் மறந்தே போயிட்டேங்க. அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் தமிழ் மன்றத்துக்கு வந்து அவங்களே வந்து சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த ப்ளவுஸும் இந்த கேரளா சாரியும் வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி அங்கங்கே பிங்க் வர மாதிரி நான் வந்து எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சாரிங்க, நான் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடித்து ஆர்த்தி எடுத்துகிட்டு வரும்போது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ நியூ இயரும் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் தானே. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற கேப்லலாம் வந்துட்டு நான் வந்து அங்கங்கே க்ளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஃபோட்டோஸ், குட்டி குட்டி வயசில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நான் வந்து மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்க்குற இடமெல்லாம் குழந்தைங்களோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஃபோட்டோ. பிரேம்க்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸுங்க. எப்படி எடுத்தாலுமே அவன் வந்து அழகாக இருப்பான். ஸோ வந்துட்டு இப்போ பெருசாக வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால் இந்த குட்டியான வயசில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே வச்சு ரசிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பிரேம்கிட்ட இன்னுமே மாறாதது வந்தது, ஏதாவது தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்மைலோட எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பான். அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பாபா கோயில் போயிருந்தேன், விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் நியூ இயர் அதுவுமா வந்துட்டு எங்களோட ஆஃபீஸில் வந்து பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு நான் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இனி வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு குக் பண்ண வேண்டியதான். ஆஸ் யூஷுவலுங்க, எப்பவும் போல் சிக்கன் குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சுட்டேன். சிம்பிளாக வந்துட்டு மீன் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வவ்வால் மீன். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஒரு முழு மீனை பொரித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. நான் ட்ரை பண்ணதே கிடையாது. பட் இந்த மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடி இருக்குது. நான் வந்து சின்னதாக தான் வாங்கிட்டு வர சொன்னேன், இவர் பெருசாக வாங்கிட்டு வந்தார். ஒவ்வொரு ஃப்ளெஷ்ஷும் வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன் அந்த மேரினேஷன் வந்துட்டு. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்திருந்தா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக கிளியராக வந்துட்டு நான் என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரேண்டமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு எனக்கு இது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. மசாலாலாம் நான் வந்துட்டு சேர்த்துடுறேன். இந்த வவ்வால் மீன் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மிளகு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சீரக பொடி சேர்த்துக்கிறேன். சீரகம், முழு சீரகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முழு சீரகமும் இருக்குது. ஸோ சீரக பொடி இருக்கிறதுனால சீரக பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூட இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா
பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது நல்லா கொர கொர நனைஞ்சதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், அரை ஸ்பூன் இது கரம் மசாலா. அண்ட் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். ஸோ அதனால் நீங்கள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கிறதுனால ரொம்ப சேர்க்கல, ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மசாலா நல்லா மீனோட பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ அவங்க அப்படி சேர்த்துருந்தாங்க, நானும் அதனால் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை தண்ணி சேர்க்காமல் ஆயில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். மசாலாலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இனி நம்ம இந்த மீனில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண வேண்டியதான். எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்கள், அந்த அளவுக்கு நல்ல பெரிய மீன். ஆக்சுவலி இந்த மீன் சைஸுக்கு இப்போ எங்கிட்ட தவா கிடையாது. ஸோ எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேனே தெரியல. உள்ளே வேகுமா இல்லைனா இந்த மசாலாலாம் உள்ளே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சும்மா தவாவில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மேலே ஒரு இட்லி பாத்திரம் மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. பட் டேஸ்ட் வைஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஓஹோன்னு இல்லை. இன்னொரு தடவை என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு குக் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நாங்கள் வடிவுடையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி கோயிலுக்கு போயிட்டு வர வைபே தனிங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஸோ நான், அம்மா, அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் 3 பேருமே போயிருந்தோம். எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு பழக்கம் உண்டுங்க. நாங்கள் இந்த விசேஷ டயத்துலலாம் கோயிலுக்கு போகிறது அவ்வளோவா விரும்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தடவை ஆடி பெருக்கப்போ திருத்தணியில் பிரேம் கப்போ 3 வயசு இருக்கும். குழந்தை அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு நாங்கள் வெளியே எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ அதிலிருந்து நாங்கள் இந்த விசேஷ டயத்தில் போகிறத விட மற்ற நாள்லாம் கோயிலுக்கு போக விரும்புவோம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளால் சாமியை கூட நம்மளால் ஒழுங்காக கும்பிட முடியாது. ஏன்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற நாளில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக நம்மளால் சாமி கும்பிட்டு வருவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி டயத்துலலாம் போகிறத தவிர்த்துட்டு மற்ற நாள்லாம் நாங்கள் கோயிலுக்கு போக விரும்புவோம். அம்மனோட தரிசனம் நல்லபடி கிடச்சிருச்சுங்க. அப்புறம் என்ன, கோயில் வாசலில் எனக்கு பிடிச்ச மாதிரி கண்ணாடி வளையல் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.